ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் வளையல் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. பெண்கள் வளையல் அழிவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி நம்ம பார்ப்போம். எப்பொழுதுமே வந்து பெண்கள் வந்து நம்ம தங்க வளையல், வெள்ளி வளையல், எந்த வளையல் அணிந்திருந்தாலும் கம்பல்சரியாக கண்ணாடி வளையலுங்கிறது நம்ம கண்டிப்பாக அணியணும். நம்ம முந்தைய காலத்துலலாம் பாருங்கள், எப்பொழுதுமே வந்து கை நிறைய வளையல் அணிஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்போ யாருமே அது பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆனால் கண்ணாடி வளையல் சத்தம் எப்பொழுதும் அந்த ஓசை நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது நமக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடியது. அதுவும் இல்லாமல் வளையல் வந்து லட்சுமி கடாட்சம்பாங்க, அதாவது மங்களத்தை குறிக்கக்கூடியது அப்படிம்பாங்க. பெண்கள் வளையல் அணிந்திருக்கும் போகும்போது நமக்கு பெண்கள் வளையல் அணிந்து எப்பொழுதுமே கையில் இருக்கணும். அது விளக்கேற்றும் போதும் சரி, இல்லை மற்றவங்களுக்கு நம்ம ஏதாவது சாப்பாடு பரிமாறும் போகும்போதோ, இல்லை ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கும் போகும்போதோ கண்டிப்பாக வளையல் வந்து அணிஞ்சிருக்கணும். அதுவும் வந்து கண்ணாடி வளையல் வந்து ஒத்த வளையலாக அணியக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 2 வளையலுக்கு மேலே எவ்வளோ வளையல் வேணாலும் நம்ம அணிஞ்சிக்கலாம். ஆனால் வந்து கண்ணாடி வளையலுங்கிறது நம்ம வளையல் தங்க வளையல் போட்டிருப்போம், சில சமயம் வெள்ளி வளையல் போட்டிருந்தாலுமே சரி, நம்ம கண்ணாடி வளையலுங்கிறது அவசியமாக நம்ம வந்து பயன்படுத்தணும். அதேபடி வந்து பச்சை கலரு, மஞ்சள், சிகப்பு, இந்த 3 கலருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கலரும்பாங்க. பச்சை கலர் வந்து லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை நிற வளையல்லேருந்து லட்சுமி கடாட்சம் தான் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அமைதியும் ஒரு நிம்மதியையும் கொடுக்கக்கூடியதும்பாங்க. அது வந்து மஞ்சள் வந்து மங்களத்தை குறிக்கக்கூடியது அப்படிம்பாங்க. அதே வந்து சிகப்பு வந்து தீய சக்திகள் எதுவுமே நம்ம நெருங்க விடாமல் கண் திருஷ்டிலேருந்து நம்மளை பெண்களை பாதுகாக்கக்கூடியதுக்கு வந்து சிகப்பு வளையல். இதை தவிர மற்ற எந்த வளையல் வேணாலும் நம்ம அணிஞ்சிக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஜிகினா வளையல்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வளையல் இல்லாமல் இந்த மாதிரி வளையல், மஞ்சள் வளையல், பச்சை வளையல், இந்த மாதிரி அணியும் போது நல்ல ஒரு நமக்கு ஒரு ஆற்றல் நமக்கு கொடுக்கும். அதாவது கர்ப்ப காலத்தில் வந்து பெண்களுக்கு எப்பொழுதுமே வளையல் அணிவாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு மாதிரி மன உளைச்சல் இருக்கக்கூடாது. அந்த வளையலின் சத்தம் வந்து அவங்களுக்கு ஒரு மன அமைதியையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது அந்த குழந்தைங்களுக்கும் போய் சேரணுங்கிறதுக்கு தான் பெண்களுக்கு 7 மாதம் 9 மாதத்துலாம் வளகாப்பு நடத்தி கை நிறைய வளையல் போடுவாங்க. அந்த வளையலினுடைய ஓசை அந்த குழந்தைக்கு கேட்கணும், அந்த கர்ப்பிணிக்கு கேட்கும்போது அது ஒரு மன அமைதியத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. வளையல் அழியும் போகும்போது நமக்கு எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அதே சமயம் அதில் வந்து நல்ல ஒரு ஆற்றலும் நமக்கு கிடைக்குங்க. மேக்ஸிமம் எப்பொழுதுமே வந்து வளையல் வந்து அணிங்க. அதுவும் கண்ணாடி வளையல் அணிங்க. கண்ணாடி வளையலுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது. பெண்கள்கிட்ட கண்ணாடி வளையல் அழியும் பெண்கள்கிட்ட காசு பணம் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வளையல் பெண்கள் வந்து வளையல் அழியும் போது அந்த காசு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வளையல் இல்லாதவங்கள்ட்ட அவ்வளோவா காசு பணம் தங்காதுன்னு தான் சொல்லுவாங்க. பெண்கள் வந்து வளையல் அந்த சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். சுபிட்சத்தை உண்டு பண்ணும் வளையலோட சத்தம் வந்து வீட்டில் வந்து ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடியது அப்படிம்பாங்க. கண்டிப்பாக நான்லாம் எப்பொழுதுமே வளையல் அணிஞ்சிருப்பேன். என்னோடய வீடியோவில் பாருங்கள், நான் தங்க வளையலே போட்டிருந்தாலும் கம்பல்சரியாக வந்து கண்ணாடி வளையலுங்கிறத நான் கம்பல்சரி அணிவேன். அதே விசேஷ நாட்கள் எங்கேயாவது போகிறதா இருந்துச்சுன்னா அந்த டயத்தில் வேணால் வந்து நான் தங்க வளையல் போட்டுவிட்டு மற்ற நாளில் வந்து எப்பொழுதுமே கண்ணாடி வளையல் போட்டிருப்பேன். கண்ணாடி வளையல் என் கையில் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மங்களத்தை குறிக்கக்கூடியது. வீட்டில் விசேஷ நாட்கள் நம்ம பூஜை பண்ணும்போது சாமிங்களுக்கு கண்ணாடி வளையல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த வளையலில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். கை நிறைய கண்ணாடி வளையல் போடுங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போலாம் கண்ணாடி வளையல் போடுறது யாரும் விரும்புறதில்லை. பாருங்கள், நான் எப்பொழுதுமே கண்ணாடி வளையல் போட்டிருப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்ணாடி வளையல் அழிவதால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.